ஆக்சுவலி இந்த எல்லாரும் அம்மாக்கள் வந்திருக்காங்க, நீங்கள் அப்பா மட்டும் வந்திருக்கீங்க. ஆமாங்க சார். ஏன்னா தாய்மையில் 50% எல்லாருமே வந்துட்டு அம்மா தான் சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் தெரியும் 60% ஃபாதர்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்க சுத்தமாக ஒரு பர்சன்ட் காட்டிக்கிறது கிடையாது. 60% ஃபாதர் தான் தாய்மையில் இருக்காங்க. ஆனால் அவங்க 0% காட்டுறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் மட்டும் தான் அவங்களால காட்டிக்க முடியும். ஓகே, என்ன பேர், என்ன வயசு ஆகுது? இவ பேர் சஹானா பர்வீன். சஹானா பர்வீன். சஹானா பர்வீன். ஓகே, 9 வயசு ஆகுது. 9 வயசு. இவங்க அம்மா வந்துட்டு ஒரு வயசுலேயே விட்டு போயிட்டாங்க. ஒரு வயசுலையா? இது வந்துட்டு அவங்க விட்டு போகல, அவங்க அம்மா வந்து கூட்டு போயிட்டாங்க. வேணாம், இல்லை இந்த சவால் இருக்கிறதுனால தானா, இல்லைனா இந்த சவால் இருக்கிறதுனால தான் கூட்டு போய் வேறு கல்யாணமும் பண்ணி வச்சிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னாக்கா, ஒரு அரசாங்கம் திட்டத்திட்டீங்கன்னு வச்சுங்களேன், ரேஷன் கார்டு பெண்கள் 1000, ஒரு சிங்கிள் பேண்ட்டு பெண்கள் இது, அதுவும் பெண்களாக இருந்தால் மட்டும்தான் கொடுப்பாங்க. வேறு எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் பெண்களுக்குன்னா அது ஒரு இது. நான் போய் நின்னேன், இந்த மாதிரி குழந்தை வச்சுருக்கேன், நான் வளர்க்க போகிறேன். அங்கே அரசாங்க அதிகாரி சொல்கிறாங்க, நீ ஏன்ப்பா வளர்க்குற, எங்களுக்கு பாசம் இருக்காதா, நீ ஏன் வளர்க்குற, தூக்கி ஹாஸ்டலில் போட்டு நீ வேலைக்கு போ அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃபீஸர் கேட்குறாங்களா? இப்போ இவளுக்கு ஃபிசியோதெரப்பி நிப்மேடு போனோம், நான் இவளை தூக்கிட்டு போனேன் சார். இன்ன வரைக்குமே சரி, இவ்வளோ நானும் ஹோட்டலில் தான் சாப்பிட்றோம். ஏன்னா நான் இவளையும் பார்த்துக்கணும், வேலையும் பார்க்கணும், சமையலையும் செய்ய முடியாது. நான் ஹோட்டலில் தான் சாப்பிட்டுட்டு பார்த்துட்ருக்கேன். இப்போ இங்கேருந்து நிப்மேடு போனானாக்கா, நிப்மேடு போனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வாட்டி இது பண்ணிவிட்டு கூட்டு பண்ணுவாங்க. பட் பஸ்ஸில் ஏறினா ஆண்கள் ஃப்ரீ கிடையாது. இப்போ கடைசியாக இந்த குழந்தைய அவங்க அம்மா எப்போ பார்த்தாங்க? கோர்ட்டில் பார்த்தாங்க. கோர்ட்டில் எந்த வயசில்? 4 வயசு இருக்கும், 4-5 வயசு இருக்கும். அப்போ தான் பார்த்தாங்க. அப்போ தான் பார்த்து தூக்குறதோ எதுவுமே பண்ணலை. 4 வயசு இந்த குழந்தைய பார்க்கும்போது கூட தூக்கணும், பேசணும் எதுவுமே தோணலையா? இல்லை சார், அதாவது நான் வந்துட்டு பெண்களையும் குறை சொல்ல முடியாது, அதனால் அவங்க அம்மாவையும் நான் குறை சொல்ல முடியாது, யாரையும் குறை சொல்கிற மாதிரி இல்லை சார். ஆனால் இப்போ இவளுக்காகவே நான் கல்யாணமும் பண்ணிக்கல. அப்பா உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? சும்மா சொல்லுங்க, அப்பானா எவ்வளோ பிடிக்கும்? அப்பாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமா? அப்பாவுக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமா? இது உண்மையிலே அரசுக்கே ஒரு புதிய கோணம் தான். நீங்கள் கொடுக்குறது ஒரு முக்கியமான ஒரு கோணம். என்னென்னா, ஒரு திட்டம் வரும்போது பெண்களுக்கு கொடுப்பது போல ஆண்களையும் மனதில் வைத்து யார் தனியாக ஒரு குழந்தையை வளர்க்காங்களோ அவர்களுக்கு சிக்கல் இருக்கோ, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அதை கொடுக்கணும்னு அவங்க அதை ஒரு 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 பிளானை கொண்டு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெண்கள்னு குறிப்பிட்டு வைக்கும்போது இவங்கள மாதிரி ஆட்கள் வந்து அது வெளியே போயிடுறாங்க. ஓகே, உங்கள் வீட்டில் நீங்கள் எப்போ தம்பிக்கு இந்த சவால் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க? பெரிய பையன் ஒருத்தர் இருக்கான் சார். அவன் வந்து 6 மாதத்தில் பண்ண வேண்டிய எல்லா விஷயத்தையும் இவன் பண்ணவே இல்லை சார். 6 மாதத்துலேயே கண்டுபிடிச்சிட்டேன். கேள்விப்பட்டு தான் நிப்மேடு வந்தோம். அதுக்கப்புறம் 3.5 வயசில் தான் நடக்கவே ஆரம்பித்தான் சார். இப்போ ஒரு 8 வருஷமாக நிப்மேடில் தான் சார் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். நான் அவனை வச்சுக்கிட்டே பிஎட் ஸ்பெஷல் பிஎட் பண்ணேன். டிப்ளமோ முடிச்சுட்டு ஒரு நார்மல் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணேன் சார். 1 இயர்லேயே வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. கேட்டதுக்கு இவன் வந்து நார்மல் குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணுறான்னு சொன்னாங்க. சரின்னு நான் ஹை ஸ்கூலில் சேர்த்தேன் சார். அங்கேயுமே 1/2 hour தான் டைம் கொடுக்குறாங்க. நீங்கள் கூட இருக்கணுங்கிறாங்க. இன்க்ளூசிவ்னு பேரளவில் தான் சார் சொல்கிறாங்க.